நீங்கள் பார்த்து சொல்லித்துக் கொள்ளுங்கள். காலை ஆராதனை ஆண்டு நம்மோடு இடைப்படுவதாக, நம்மோடு பேசுவதாக, பிரயோஜனமானதை கர்த்தர் நம்ம கற்றுத் தருவதாக. கால்களை மூடி தேவனுடைய வார்த்தைகளை கடந்து சொல்வோம். தேசத்து வழிநடத்த நன்றி பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். மட்டுமாய் இந்த ஆராதனை கைவினைப்பட்டு உலாவை ஆசீர்வாதிக்க இதை செய்த தேவன் தொடர்ந்து மீதும் உள்ள வேலைகளை பொருட்படுத்திக்கொள்ளும். நீ பேசும் நாங்கள் கேட்கட்டும். பொருட்படுத்திக்கொள்ளும், வழிநடத்து, பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மூன்று அலையிலே சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் கைவினைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கடந்து சொல்ல போகிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். செப்பனியா 3:17. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். இந்த காலவேளையில நம்முடைய ஆண்டவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் பாருங்க, யாருக்கிட்ட அன்பா இருக்கிறாரோ அவன் மேல எப்படியா இருக்கிறாரா? சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரு? அமர்ந்து இருக்கிறார். பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல நாம் விண்ணப்பம் பண்றோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதுன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். என்ன சொல்றோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, எப்போ என்னுடைய வேண்டுதலுக்கு, எப்போ என் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீங்க? எவ்வளவு காலம் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறது? என் பிரச்சனை எப்போ தீரும்? என் கஷ்டம் எப்போ மாறும்? என் கடன் பாரம் நிறைந்த வாழ்க்கை எப்போ மாறும்? என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ இடத்துல அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் என் பிள்ளைங்களுக்கு திருமணம் தடையாவே இருக்குது. எப்படியாவது வீடு கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் வீடு கட்டப்பட முடியவில்லையே. எப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்? இன்னும் நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? என் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி, பலவீனம், உடல் சோர்வு, எப்போ இந்த உடம்புல இருக்கிற பலியெல்லாம் தீரும்? என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம்லாம் எப்போ மாறும்னு சொல்லி பல கேள்விகளோடு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறதால் இருதயத்தை இழைக்கப்படும். விருப்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில நாம் நெடுநாட்களா, ஏன் நெடுமாதங்களா, ஏன் வருஷங்களாய் கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? சில பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்காதபடி நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் நெடுநாளா இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தீர்வு தரப்போகிறார். கைதிகள் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் அது நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறாரு? ஏன் இன்னும் ஆண்டவர் பதில் கொடுக்கல? ஏன் இன்னும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல, அற்புதம் நடக்கல? ஏன்ன்றது நீங்க முதலாவது என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். வசனத்தின் அடிப்படையில நான் பார்க்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 11:5. யோவான் 11:5. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம செப்பனியால என்ன படிச்சோம்? நம்மளுக்கு அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படியா இருக்கிறாரு? அமர்ந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையா இருக்கிறார் என்ன அர்த்தம்? நீங்க யார் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறாரா? மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த குடும்பத்தாரின் மேல. இவங்க சகோதரிகள், சகோதரர். இந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார். பைபிள்ல சொல்லப்படுது, இயேசு பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரா? இந்த லாசரு வீட்டுக்கு போவார். கைதிகள் அடியே சொல்லுவாங்களா? அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் பண்ணாம போகவே மாட்டார். காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்தார் மேல ஆண்டவர் அன்பா இருந்தார். கைதிகள் அடியே சொல்லுங்க. இந்த காலவெளியில் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது கர்த்தர் அன்பா இருக்கிறாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் மேல் அன்பா இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது.
அன்பா இருந்த ஆண்டவர் இந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சோகம் என்ன தெரியுமா? லாசரு வியாதியா இருக்கிறார் என்கிற செய்தி இயேசு கேள்விப்படுகிறார். கவனம் வச்சிருக்க. அப்ப கூட இருக்கிற சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க அன்பா இருக்கிற லாசரு உடம்பு சரியில்லாம இருக்கிறான், நாம போய் அவனை பார்த்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லும் போது இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இல்ல, வெயிட் பண்ணு, பொறுமையா போலான்னு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து பெத்தானியா வருவதற்கு நாள் கடந்து போச்சு. நாள் கடந்து போக அந்த லாசரு மரித்து போகிறான், செத்துடுறான். அல்லேலூயா. உண்மையான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வரும்போது மரித்து போனவருடைய மூத்த சகோதரி மார்த்தாள் ஓடி வந்து சொல்கிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே, மரித்திருக்க மாட்டானே என்று அழுகிறார். அல்லேலூயா. வேதனைப்படுகிறார். அதற்கு பின்பு மரியாளும் ஓடி வருகிறார். இன்னொரு சகோதரி ஓடி வரான், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே ஆண்டவரே. அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து உடனே போய் என்ன பண்ணிருக்கலாம், லாசருவை உயிரோட எழுப்பியிருக்கலாம். இல்லைன்னா அவன் சாகாம உடம்பு சரியில்லாத இருக்கும் போதே போய் ஜெபம் பண்ணி அவனை சுகமாக்கி இருக்கலாம். ஏன் அப்படி செய்யல? ஆண்டவருக்கு தெரியாதா மரிச்சு போக போறான்றது? லாசர் இறந்து போக போறான்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் லேட் பண்ணாராங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் ஏன் லேட் ஆகுது? ஏன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் லேட்டா பதில் கொடுக்கிறாரு? இன்னும் அமைதியா இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு. இன்னும் எவ்வளவு காலம் தான் இந்த பாடுகள், இன்னும் எவ்வளவு காலம் தான் இந்த நிந்தைகள், எவ்வளவு காலம் தான் அவமானம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, பக்கத்துல பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்காதா? எவ்வளவு காலம் தான் இந்த போராட்டம், நிந்தை, அவமானத்தை நான் வாழ்ந்து சுமந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பல ஏக்கங்களோடு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த கஷ்டத்தை எனக்கு சீக்கிரமா தீர்த்து கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு துக்கத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அவனை வைத்த இடம் எங்கே என்று சொல்லி லாசரின் கல்லறையின் வாசலில் நின்று கல்லை புரட்டி தள்ள மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க கவனிக்கணும், இந்த மரித்த லாசருவை அவன் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணி எழுப்பி இருப்பார். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் தெரிஞ்சிருக்கும்? மரியாளுக்கு மார்த்தாளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அவன் செத்தானா இல்லையான்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா இவனை கல்லறையில் அடக்கம் பண்ணாங்கன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சு. அது எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் செத்து போன ஒரு சரீரத்தை மரித்து போன ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்ப கர்த்தர் வல்லவரானால் உன் பிரச்சனையை கர்த்தர் மாத்த ஆண்டவருக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா அன்பு சகோதரனே, சகோதரியே, மரித்து 4 நாட்களான ஒருவனை உயிரோடு எழுப்ப ஆண்டவருக்கு கூடுமானால் உன் பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஆண்டவருக்கு எம்மாத்திரம். அப்ப ஆண்டவர் அந்த அற்புதத்தை வீட்டுல செய்யாம என்ன பண்றாரு? கல்லறை கிட்ட செய்யற காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தாமதமா வந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. 4 நாள் ஆச்சு, இவர் என்ன இப்ப கல்லறையாக வந்திருக்கிறாரு, இவர் வந்தாருன்னா ஏதோ ஒரு அற்புதம் செய்வாரு, இவர் என்னதான் செய்தாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் கூட்டமா கூடி வந்து கல்லறை வாசல நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மரித்தோட உயிரோடு எழுப்புகிறார். ஜனமே, எல்லா கண்கள் காண கர்த்தர் தான் தம்முடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்துகிறார். நன்றாக கவனிச்சுங்க. உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை ஏன் தாமதம் வச்சுக்கிறார் தெரியுமா? அநேக கர்த்தர் உன்னை சாட்சியா நிறுத்துறதுக்காக தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் தாமதமா இருக்குது. ஒரு அழிலையே சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் அற்புதம் தடைப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகருக்கு உன்னை பயன்படுத்தணும், அநேகருக்கு உன்னை பிரயோஜனப்படுத்தணும், அநேகருக்கு உன்னை சாட்சியா மாற்றணும் என்பதற்காக தான் அற்புதம் உனக்கு கர்த்தருக்கு சோதனை தாமதம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீ சோர்ந்து போகாத. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எப்போ செய்வீங்க, எப்போதான் எனக்கு காரியம் ஒரு ஜெயமா மாறும், இவ்வளவு காலமா என் சொத்து விவகாரம் பிரச்சனையா இருக்குது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்குது, ஸ்டேஷன் இருக்கிற கம்ப்ளைண்ட் பிரச்சனையா இருக்குது, எப்போ என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி பிரச்சனையோடு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உன் வாழ்க்கையில தாமதத்துக்கு காரணம் கர்த்தர் உன் மேல் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், தாமதமான அனுபவத்துக்கு காரணம் என்ன? உன் வீட்டாருக்கு மட்டும் செஞ்சுட்டாருன்னா உன் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் லாசரு மரித்தவரை உயிரோடு எழுப்புறதுக்கு ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இதை பார்த்தாங்க. ஆண்டவர் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். நாம யார் மேல அன்பா இருக்கிறோம்? ஆண்டவர் மேல இருக்கிறத காட்டிலும் மனுஷன் மேல நம்ம அன்பா வைக்கிறோம். கைதிக்கு ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வேதத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை காட்டிலும் தான் மனைவி மேல அதிகமா நேசிச்சார். வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், அது 30ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 29 verses 30. யாக்கோபு ராகேலையும் அதிகமாய் நேசித்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு குறித்து நான் வேதத்துல பார்க்கும்போது தான் தாய்மாமன் கிட்ட வந்து வேலை செய்யறார். தாய்மாமன் கிட்ட வேலை செய்யும் போது தாய்மாமன் சொல்றாரு, நீங்க வேலை செஞ்சுட்டு இங்கே என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன் போது யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறாருந்தா 2வது மகளை கட்டி கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எந்த தகப்பனா வந்து மூத்த மகளை வீட்டில் வச்சுட்டு 2வது பொண்ணை கட்டி கொடுப்பானா? அதனால இந்த லாபான் என்கிற மாமா, யாக்கோபுடைய மாமா என்ன பண்ணாரு தெரியுமா? சரி சரி வேலை செய்ய பார்த்துக்கலாம் சொல்லி என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருமண நாள் வரும்போது இளைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக மூத்த மகள் என்ன பண்ணாரு? கல்யாண கோலத்துல ஜோடிச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. யூதருடைய கலாச்சார திருமணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இஸ்லாமியருடைய திருமணம் எப்படி முகத்தெல்லாம் மூடி நடக்குதோ அதே மாதிரி தான் யூதருடைய திருமணம் நடக்கும். யாக்கோபு நினைச்சிட்டாரு, நம்ம கேட்ட பொண்ணுதான் மாமா என்ன பண்ணிருக்கிறாரு, ஜோடிச்சு கூட்டு வந்திருக்கிறாரு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காரு, அந்த இரவு கழிந்து பொழுது விழுது என்று பார்க்கும்போது தான் தெரியுது யாக்கோபு கேட்ட பெண் அது அல்ல. ஹல்லேலூயா. பொழுது விழுந்து போய் மாமா கிட்ட சண்டை போடுறாரு யாக்கோபு. ஆமா, நான் சின்ன பொண்ணு தானே கேட்டேன், நீங்க பெரிய பொண்ணு கட்டி கொடுத்தீங்க. அப்பதான் சொல்றாரு, எந்த வீட்லயாவது பெரிய பொண்ணு இருக்கு சின்ன பொண்ணு கட்டி கொடுப்பாங்களா? நீ என்கிட்ட வேலை செய், 2வது மகளையும் உனக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, யாக்கோபுக்கு யார் மேல பற்று தெரியுமா? மூத்தவர் மேல இல்லை, இளையவள் மேல. மறுபடியும் 7 வருஷம் வேலை செஞ்சான். மொத்தம் 14 வருஷம் யாக்கோபு அது ஒரு பெண்ணுக்காக என்ன பண்றான்? வேலை செய்து அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனத்தின்படி ராகேலை திருமணம் செய்கிறான். ராகேல் ரொம்ப நேசிச்சான். ஆனா பைபிள் என்ன நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்கிறீங்களா? முதல் மனைவி மேல அற்பமா நினைச்சான், 2வது கட்டின மனைவி மேல அன்பா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லேயாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் கடாட்சித்தார். ஹல்லேலூயா. லேயாள் யாரு? மூத்த மனைவி. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 2வது மனைவிக்கு என்ன கிடையாது? கர்ப்பத்தின் கனி கிடையாது. கர்த்தர் கர்ப்பத்தின் கனி அடைத்து விட்டார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு சமமா இணையா நீ எந்த மனுஷன் நேசிக்கவே கூடாது. கவனிக்கிறீங்க? நான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? யாரையும் நேசிக்க கூடாது, வெறுத்துக்கணும், கசந்துக்கணும், அவங்க மேல வருத்தத்தை வச்சுக்கணும், அப்படி சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பைபிள்ல மட்டும் தான் சொல்றதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறரிடத்துல நீங்க இருக்கணும், அன்பா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல நீங்க அன்பா இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆகிலும் ஆண்டவருக்கு சமமா இணையா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த அன்பை வந்து மனுஷன் மேல வைக்கக்கூடாது. கைதி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் மேல தான் அதிக அன்பா இருக்கிறான்னு சொல்றவங்கலாம் கைதி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். போய் சொல்றீங்க பாத்தீங்களா? அவன் எப்படி தெரியுமா? நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்டதான் அதிகமா பேசும். ஆமாவா இல்லை? நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம ரொம்ப நேரம் பேசுவோம், அதிகமா பேசுவோம், தினமும் பேசுவோம். நல்லா கவனிக்கிறீங்களா? பிரதர் சிஸ்டர், இப்ப சொல்லுங்க, நீங்க மனுஷங்கள்ட்ட பேசுறது அதிகமா, ஆண்டவர்கிட்ட பேசுறது அதிகமா? யாருக்கிட்ட? அப்ப எப்படி நீங்க வந்து ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்கன்னு சொல்வீங்க? தவறல்லவா அந்த வார்த்தை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவன் யாக்கோபுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கவனிச்சிட்டீங்களா? அப்போ ஆண்டவருக்கு இணையா சமமா அவருக்கு கொடுக்குற அந்த அன்பை மனுஷங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அதனால மனுஷங்களை நேசிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கீங்க. அதிகமா நேசிக்கிறவர் ஆண்டவரா மாத்திரம்தான் இருக்கணும். கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவரை நேசிச்சா ஆண்டவர் பதில் கோச்சிக்கவே மாட்டார். மனுஷனை நேசிக்கனா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்துல
மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி மாதிரி நேசிக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசுறது இல்லை, முன்னாடி மாதிரி விசாரிக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி என்ன கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சண்டை வரும், கோவிச்சுப்பாங்க, மன வருத்தங்கள் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒருபோது கோவிச்சுக்கவே மாட்டார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு முறை சொல்லி அதை கவனிக்காம போயிட்டுன்னா உங்களுக்கு வருத்தம் வரும். நான் சொன்னனே, நீ கேட்கலையே, கவனிக்கலையே. ஆனா ஆண்டவர் 10 முறை சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார், சலிச்சுக்கவும் மாட்டார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. 10 முறை இல்லை, 100 முறை கூட சொல்லி நீங்க சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லி பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு முறை கூட என்ன பண்ண மாட்டாரு. ஏன்டா இத்தனை முறை சொல்ற, ஏன் எத்தனை முறை சொல்ல, ஒரு முறை சொன்ன போதாதா அப்படின்னு நினைக்கிறவே கிடையாது. எத்தனை முறை சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, சலிச்சுக்கவோ கவுச்சிக்கவே மாட்டார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரொம்ப பிரியமா பாசமா அன்பா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு நபரை பார்க்க போறோம். படித்துள்ள 4வது சம்பவம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 சாமுவேல் 12:24. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் சாலமோன் மேல் எப்படியா இருந்தாரு, அன்பாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, இந்த சாலமோன் மேல கர்த்தர் அன்பாய் இருக்க முதலாவது காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பத்சேபாளுடைய முதல் குழந்தையா இருந்துச்சு. 2வது பிறந்தவன் தான் சாலமோன். கர்த்தர் சாலமோன் மேல அன்பாய் இருக்கிறதுக்கு மற்றொரு காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கு புத்தி தெரிஞ்ச வயசுல ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான் சாலமோன். சாலமோன் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, பைபிள்ல இருக்கிற சாலமோன். ஒரு நாள் 2 ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தையை கொண்டு வந்து ராஜா கிட்ட நியாயத்தை கேட்கிறாங்க. அது 2 தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளையை நாங்க தான் பெற்றெடுத்தோம்னு சொல்றாங்க. ராஜாவுக்கு என்ன பண்ண முடியல, தீர்ப்பு கொடுக்க தெரியல, வயசு சின்ன வயசு. அந்த 2 தாய்மார்களுடைய குழந்தை எந்த தாய் உண்மை தாய் நிஜ தாய் என்றது என்ன பண்ண முடியல, ராஜாவால் கண்டுபிடிக்க முடியல. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. இந்த காலமா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கலாம், கம்பேர் பண்ணிருக்கலாம். இந்த பாப்பாவுக்கு இந்த தாயோட டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த காலத்துல ஏது பிளட் டெஸ்ட் எல்லாம். அல்லேலூயா. அதனால ராஜா கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமா தான் ராஜா என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல கிபியோனில 1000 பலிகளை செலுத்துறான். சாலமோன் செலுத்தி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான், ஆண்டவரே, நான் போக்குவரத்து அறியாத சிறுவனா இருக்கிறேன், எனக்கு ஞானமுள்ள இருதயம் தாரும். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் இப்போ உங்களுக்கு தரிசனமானா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பீங்க, என் கடன் எல்லாம் அடைச்சிடும், என் மகன் அல்லது என் பொண்ணுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுங்க, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தாங்க, இதுதானே நம்ம கேட்போம். ஆனா சாலமோன் என்ன கேட்டான் தெரியுமா, ஞானமுள்ள இருதயம் தாருன்னு சொல்லி கேட்டான். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. ஆண்டவருக்கு நம்ம உகந்த விண்ணப்பத்தை நம்ம கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அந்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஒரு துண்டு சீட்ல ஜப குறிப்பு எழுதியது, பாஸ்டர் ஐயா, நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், அந்த பெண்ணே எனக்கு என்ன வரணும், மனைவியாக வரணும். ஜப குறிப்பு எழுதி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இது எப்படி நான் படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, படிக்கல, கோச்சிட்டு போகன்னு சொல்லு. ஆமென். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம்னா வாரம் இதே மாதிரி ஜப குறிப்பு எனக்கு வரும். சரி, இப்ப சாலமோனுக்கு என்ன பண்ண முடியல பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்கிறான், ஞானமுள்ள இருதயம் தாரு. அது உகந்த விண்ணப்பம், கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. என்ன கேட்கிறான், சொத்து சொகத்தை கேட்கல, ஆஸ்தி பாசத்தை கேட்கல, என்ன கேட்டான், ஞானமுள்ள இருதயம் தாரு. தேவ ஜனமே, சபை விசுவாசிகளே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறோமா? கேட்கறது கிடையாது. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இருக்கக்கூடாது, வீடு கட்டணும், பணத்தில் சந்திக்கப்படணும், லோன் கடன், சீட்டு கடன், சங்க கடன், குழு கடன், பேங்க் கடன், நகை கடன், கடன் எல்லா கடனும் அடைக்கணும். இது வேணும் அது வேணும் தான் கேட்கிறோம். சாலமோன் எதையுமே கேட்கல, ஞானமுள்ள இருதயம் தாரும். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்துட்ட என்ன சொல்றாரு தெரியுமா, சாலமோனே, நீ ஞானமுள்ள இருதயம் கேட்டதுனால அது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த விண்ணப்பம் எனக்கு ஏற்றதா இருந்தது, உகந்ததா இருந்தது. அதனால உங்களுக்கு என்ன பண்ற,
நீ ஞானமுள்ள இருதயம் மாத்திரம் இல்லாம உனக்கு சமமானவங்க பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஞானத்தை அவனுக்கு தரேன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய சாலமோன் ஞானத்தை கொடுத்துட்டாரு. ரலிலே சொல்லுங்க. உன்னுடைய காலத்துல சண்டை சச்சரிவே இருக்க அப்படின்னு அர்த்தம். யுத்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பா தாவீது காலத்துல யுத்தங்கள் கடைசி வரைக்குமே இருந்துச்சு. ஆனா உன்னுடைய ஆட்சி காலத்துல யுத்தமே இல்லாத ஒரு அமெரிக்கை வாழ்வை அப்படின்னா ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை தரேன், பொருள் பொருள் ஐஸ்வர்யத்தை உனக்கு தரேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை தரேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் ராஜா போய் என்ன பண்றாரு, நம்முடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து அந்த 2 தாய்மார்களை கூப்பிடுறாரு. தைரியங்களே சொல்லுங்க. ஜனங்கள்லாம் ஒரு ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்கிறார். ராஜா என்ன தீர்ப்பு கொடுக்க போறாரு, அந்த குழந்தையுடைய உண்மை தாய் யாருன்னு கண்டுபிடிக்க போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தமா இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு போர் சேவகனை கூப்பிட்டு அந்த குழந்தை 2 பாதியை வெட்டி ஒரு பாதி இந்த தாய்க்கும் மறுபாதி அந்த தாய்க்கு கொடுத்துருங்க. ஒரு நெஜத்தாய் ஓ என்று அழுதாள், கதறினாள், என் குழந்தை உயிரோடு இருந்தா போதும் அவளுக்கே கொடுத்துருங்க. ஆனா அந்த பொய் கொல்லாத தாய் என்ன பண்ணா தெரியுமா, ராஜா சொன்ன தீர்ப்பின்படியே அந்த குழந்தையை 2ஆக என்ன பண்ணுங்க, துண்டித்து கொடுங்கன்னு சொன்னான். அல்லேலூயா. ராஜா கண்டுபிடிச்சார். ஆக அந்த குழந்தைய நெஜத்தாயிட்ட கொடுத்து பொய்யானவரை சிறைச்சாலையில போட்டு விட்டார். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, அவர் கொடுத்த தீர்ப்பை கொடுத்து வரவேற்றாங்க. இது காரணம் என்ன, கர்த்தர் கொடுத்த ஞானம் உள்ளது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன, கர்த்தர் சாலமோன் மேல அன்பா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை நிறைவேறிச்சா, ஞானம் உள்ள இது தந்துட்டாரா உன்னுடைய வாழ்க்கையில. அடுத்த 2வது நாள் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். சாலமோன் காலத்துல இருந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, கல்லில் இருக்கிற கோழி ஆடு மாடு எல்லாம் விரட்டுறதுக்கு காதில் இருக்கிற கம்மல் வெள்ளி பொன் இதை கழட்டி கோழிகளை ஆடுகளை துரத்துனா நம்ம என்ன பண்றோம், கழுத்துக்கு அடிக்கிறோம் பாருங்க. அவங்க கழுத்துக்கு அடிக்கல, கம்மல் நகை மூக்குத்தி இந்த வெள்ளி பொன் இவைகளை எடுத்துதான் எரிச்சுக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவ்வளவு அந்த சாலமோனுடைய காலத்துல ஜனங்கள் அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பந்தமா இருந்தாங்க, சம்பந்தரா இருந்தாங்களாம். அவங்களுக்கு தங்கத்திலேயே வெள்ளியிலேயே யாருக்கு எந்த குறையும் இல்லை. அந்த அளவுக்கு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது, யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. தேவ ஜனமே, என்னை கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன, நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தணும். ஆமென். சத்தமோடு அலையே சொல்லுங்க. 5ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலிகளோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். நாள்தோறும் எத்தனை பேருக்கு ஸ்தோத்திர பலி படிக்கிற பழக்கம் இருக்குது? 1 2 3 4 நாள்தோறும் ஸ்தோத்திர பலி படிக்கிறவங்க இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் கை தூக்கியிருக்கிறோம்? ஒரு 4 பேர் தான் ஸ்தோத்திர பலி படிக்கிறவங்க கை தூக்கிக்கிறோம். மீதி பேரெல்லாம் நம்ம வசனம் என்ன சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டவர் ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த ரொம்ப நாளா இருக்கிற தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு நானும் டெய்லி ஸ்தோத்திர பலி படிக்க விரும்புறேன், விரும்புறேன் யாரா அப்படின்னா புக்ஸ்டால ஸ்தோத்திர பலி புக் இருக்குதா? எவ்வளவு? ஒன்று 15 ரூபாய். 15 ரூபாய் ஸ்தோத்திர பலி புக்கே இருக்குது. நீங்க வாங்கி வீட்டில் கூட போய் என்ன பண்ணுங்க, அப்பா பிதாவே சோத்திரம், அன்பான பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம்னு சொல்லி தினந்தோறும் காலையில் ஒரு 500 சாயந்தரம் ஒரு 500 படிக்கலாம். கைதிக்கிறாங்க சொல்லுங்க. 500 ஸ்தோத்திர பலி 4 மணி நேரத்தில் படிச்சிடலாம். சரி, சாலமோன் மேல கர்த்தர் எப்படியா இருக்காரு, அன்பா இருந்ததுனால அவனுடைய ஆட்சி காலத்துல யுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, உன் குடும்பத்துல சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னா முதலாவது கர்த்தர் மேல அன்பா இருக்கணும். அதற்கு அடையாளமா நீ ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அவருக்கு உகந்த விண்ணப்பத்தை நீ ஏறெடுக்கணும். கைதிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் துரிதமா படிக்க பார்க்கலாம். ஏசாயா 63:9. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கைகளை உயர்த்துகிற அறையிலே சொல்லுங்க. அசன் என்ன சொல்றது பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல
எத்தனை ஆண்டுகள் நடந்து வந்தாங்க? 40 வருஷம் நடந்து வந்தாங்க. ஆனா பைபிள்ல கர்த்தர் என்ன சொன்னாரு? அவங்களை நான் தூக்கி சுமந்து கொண்டு வந்தேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? விசுவாசிக்கிற ஒரு அலையிலே சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் ஜனங்களை 40 ஆண்டு காலமா என்ன பண்ணாரா? ஆண்டவர் 7 லட்சம் ஜனங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாருன்னு வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்க எங்கெல்லாம் போய் தங்குறாங்களோ அவங்க தங்குற அந்த இடத்துக்கு மேல மேக சம வானத்தில் இருக்கிற மேகம் அவங்க இருக்கிற இடத்துக்கு வருமா? அல்லேலூயா. ஆகவே பைபிள் சொல்லுகிறது, பகலிலே மேக சமமாயும் இரவில அக்கினி சமமாயும் கர்த்தர் இருந்தார். அப்ப பகல் அவங்க மேல வெயிலே படாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? மேகத்தை கீழே அனுப்பி அவங்க தலைக்கு மேல இருக்கிற அளவுக்கு அவ்வளவு பரபத்திரமா பாதுகாப்பா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஜனங்களை வழி நடத்தி சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த 40 ஆண்டு காலத்துல அந்த ஜனங்க பனியோ வெயிலோ மழையோ குளிரோ கஷ்டப்பட்டதே இல்லை. இரவுல தூங்கும்போது இருட்டா இருக்குது, வெளிச்சம் இல்லைன்னு சொல்லி அவசியப்படக்கூடாதுக்காக அக்கினி சமமா இருந்தார். 40 ஆண்டு காலமா அந்த ஜனங்களை வழி நடத்தினார். வசனம் சொல்லுகிறது, அவர்களை சுமந்து சென்றார். அல்லேலூயா. 9ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டது. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். கவனிச்சிங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால நீ அழுதா ஆண்டவரும் அழுவார். உண்மை என்று சொல்லவங்க கைதிக்கிற அலையிலே சொல்லுங்க. 11ஆம் அதிகாரத்துல இயேசு கண்ணீர் விட்டார் போட்டிருக்கா இல்லையா? அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அழும்போது இயேசு என்ன பண்ணுவார்? நம்ம கூட அழுவார். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவரும் நெருக்கப்பட்டார். அப்புறம் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவரை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கைதிகளே சொல்லுங்க, அப்படி ஆண்டவர் தூக்கி சுமக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம படிக்க போறோம். துரிதமா படிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த சுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்கள் காவல் கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயீமே, கரங்களை உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைதுகளால் அணைத்து கொள்பவரே, மனுஷரை கட்டியிருக்கோ அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே. எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டியிருக்கோ அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டியிருக்கோ அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. அல்லேலூயா. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தையை போல நம்மை சுமப்பவரே. அருமையான தேவஜனமே, மறுபடியும் அந்த 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறேன். மனுஷரை கட்டி இருக்கிற ஆகாரம் கொடுத்தேன். கவனிக்கணும், வசனம் சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கைதுகளால் நான் அவர்கள் என்ன பண்ண இழுத்தேன். அப்ப உங்களையும் என்னை ஆண்டவர் எதை போட்டு கட்டி இழுத்தாரா சொல்லுங்க? அன்பின் கைதுகளால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரா? கட்டி இழுத்தாரா. ஆனா பதிலுக்கு நம்ம எப்படி இருந்தோமா? 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களுக்கு
எண்ணினார்கள். வசனம் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் என்ன பண்ணாங்க? அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அருமையான தேவஜனமே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அன்பின் கயிறுகளினால் நம்மை கட்டி இருக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? வேதத்தை அந்நிய காரியமா நினைச்சிருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னைக்கு பைபிள் அப்படி நான் அசட்டை பண்ணேன்? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க வேதத்தை அசட்டை பண்றவங்களா இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்களா? வாரம் முழுதும் ஒரு நாள் தவறாவது வேதத்தை படிக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிறவங்க, உண்மை சொல்றவங்க கை தூக்கி பார்க்கலாம். எத்தனை பேர் கை தூக்கிறாங்க பாருங்க. வாரம் முழுதும் பைபிள் படிக்கிறேன்னு சொன்ன 2 பேர் தான் கை தூக்கி, பின்னாடி ஒரு தம்பி, மொத்தம் 3 பேர் தான் கை தூக்கி, ஒரு தங்கச்சி, 4 பேர். இவ்வளவு ஜனங்கள்ல ஒரு நாள் தவறாம வேதத்தை படிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம சபையில? 4 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்களே படிக்க தெரியாது போல. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை நான் அன்பின் கயிறுகளால் உன்னை என்ன பண்றேன்? கட்டி இருக்கிறேன். ஆனா என் வேதத்தை நீ என்ன பண்ற? அந்நிய காரியமாக நினைக்கிறாய். அது ஒரு முக்கியமா உனக்கு தெரியல. வேதத்தை படிக்கிறது ஒரு பொருட்டா உனக்கு தெரியல. எழுதுகிற சொல்லுங்க. சிலர் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா பைபிள் படிச்சா கொட்டாவி வருது ஐயா. ஆமென். தூக்கமா வருது. சிலர் நைட்டு தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. தலைகாணி எப்படி தலைக்கீழே வைக்கிறாங்களோ அது மாதிரி பைபிளை தலைக்கீழே வைக்கிறாங்க. ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆமென். பைபிளை நீ தலைக்கீழே வச்சுக்கிறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனா பைபிள் வசனம் இருதயத்துக்குள்ள வரணும். கைதிக்குறாலே சொல்லல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் தேவஜனமே, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம வேதத்துல நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உங்களை பற்றி கேட்கிறேன். சில சொல்றாங்க பைபிள் படிச்சா வசனம் புரியல, அர்த்தம் தெரியல, டெய்லி படிக்கணுமா? டெய்லி படிக்கிறது ஒரு சலிப்பா இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு டெய்லி படிக்கணும்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. 2 விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறேன், செய்றீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு தினமும் சாப்பிட்றீங்களா? அந்த சாப்பாடை பார்த்து பேசுறேன். டெய்லி இதே சோறு தான் சாப்பிடணுமா? உன்னை பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளையிலிருந்து நான் இந்த ஒயிட் ரைஸை சாப்பிட மாட்டேன் சொல்லுவோமா? தினந்தோறும் அந்த வெள்ளை சாதம் தானே பார்க்குறோம். ஒரு நாள் பிரியாணி பிரித்து அது என்னைக்காவது ஒரு நாள். பட் எவ்ரிடே என்ன பண்ணுறோம்? அதில் ஏதாவது குழம்பு சேர்க்குறோமா, கூட்டு போய் சேர்க்குறோமா, வெள்ளை சாதத்தை பார்க்குறோமா இல்லையா? ஏன் உங்களுக்கு சலிப்பு வரல? ஏன் உங்களுக்கு போர் அடிக்கல? ஏன் அந்த சாப்பாடு மேலே உங்களுக்கு திகைப்பு ஏற்படல? தினமும் சாப்பாடை பார்த்து தான் இருக்கிறேன். அல்லேலூயா. 2வது கொஸ்டின், தினமும் நைட்டில் தூங்குறோம்ல, தூக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன்னை எனக்கு பிடிக்கல, என்கிட்ட நீ வரவே வராத. தினமும் இது ஒரே தூக்கத்தை தான் நான் தூங்கணுமா? வேற தூக்கம் வரப்படாதா எனக்கு? அல்லேலூயா. ஒரு நாள் கண் முடிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்க. இல்லை இருக்க முடியுமா? தினமும் தூங்குறதை தான் தூங்குற. தினமும் அந்த வெள்ளை சாதத்தை தான் ஏதாவது ஒவ்வொரு நாள் ஒரு குழம்பு ஆக்கி சாப்பிட்ற. அதில் உனக்கு சலிப்பு வரல, அதில் உனக்கு போர் அடிக்கல, அதில் உனக்கு ஒரு திகைப்பு வரல. ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு மாத்திரம் உனக்கு என்ன தோணுது? டெய்லி படிக்கணுமா? அந்த கேள்வி மட்டும் ஏன் யோசிக்கல? வசனம் சொல்லுகிறது, என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்கள். அதுதான் கர்த்தர் வருத்தப்படுறாரு. நான் உன்னை அன்பின் கயிறுகளால் அவனை இழுக்கிறேன், நீ என்ன பண்ணல? என் வேதத்தை அந்நிய காரியமா நினைக்கிறேன்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். அடுத்த வார்த்தை அதே ஓசியா புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேதையான புறாவை போடுகிறான், புத்தி இல்லை, அசீரின் இடத்துக்கு போகிறார்கள். அவனுக்கு என்ன இல்லையா? புத்தி இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதனால புத்தி இல்லை? அவங்களுக்கு ஆண்டவர் அறிகிற புத்தி இல்லையா? கைதிக்கு வேலையை சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். எதை வெறுத்தாய்? ஆண்டவர் அறிகிற அறிவை வெறுத்ததுனால உனக்கு என்ன இல்லைன்னு பைபிள்ல சொல்றாரு. ஆண்டவர் புத்தி இல்லை, அறிவை வெறுத்தாய். ஆண்டவர் அறிகிற
அறிவை பெருத்தாய். அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆண்டவர் அறிகிற அறிவு நீ நமக்கு கிடையாது. கைதிக்கு ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சராசரி எலும்பு ஒன்று குறைவு. யாருக்கு? ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆணுக்கு குறைவு. இந்த உண்மை எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு? பைபிள்ல மட்டும்தான் எழுதியிருக்கு. இதை டாக்டர் ஒத்துக்கிறாங்க. ஆமா, ஆண்களுக்கு ஒரு எலும்பு குறைவு என்பதை டாக்டர் ஒத்துக்கிறாங்க. கைதிக்கு நிலையிலே சொல்லுங்க. மாசத்துல ஒரு நாள் குறைவு. எந்த மாசம்? பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் 30 தேதி வருதா இல்லையா? 28, 29 அப்படித்தான் வரும். 30 வராது. ஆனா ஏன் 30 வரல? அதுக்கான பதில் பைபிள் இருக்குது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லுநர்கள் என்ன பண்றாங்கன்னா வேதம் சொல்லுகிறது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். கைதிக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கான பதில் பைபிள் இருக்குது. அறிஞர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடலை பாடினார், சினிமா பாடலை. ஆனா அது பாடலா இல்லை, கவிதையா எழுதினாங்க. அதை பாட்டை எழுதிட்டாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை, காது வரை, கடைசி வரை. ஆனா அதுக்கப்புறம் அந்த எழுதினவர் சொன்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து போனார். கைதி வரையிலேயே சொல்லுங்க, கடைசி வரை இயேசு தான் நிரந்தரம். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அவர் அன்பின் கருகளால் நம்மை கட்டுகிறார். நாம் எப்படி இருக்கிறோமா? அவருக்கு தூரமாக இருக்கிறோமா? படிங்க 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா 7:8. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு அர்த்தம். பாதி வெந்து பாதி வேகல. அப்ப நீ யாரு? அரைவேக்காடு. அல்லேலூயா. ஒரு பக்கம் வெந்து இருக்குது, மறுபக்கம் வேகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைதி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் அந்த அரைவேக்காடு என்ன பண்ணாது? குணப்படவே குணப்படாது. எவ்வளவு புத்தி சொன்னாலும் அது மண்டைக்கு என்ன செய்யாது? ஏறவே ஏறாது. எவ்வளவு சொன்னாலும் அது செய்யத்தான் செய்யும். அது குணப்படவே குணப்படாது. ஆலயத்துக்கு ஆராதனை வந்து உட்கார்ந்து இருந்தா கூட சத்தியத்தை கேட்டாலும் வசனத்தை கேட்டாலும் அது காது வரைக்கும் தான் போகவே தவிர உள்ளத்துக்கு போகவே போகாது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அதனால வசனம் என்ன சொல்லுது? எப்ராஹிமே, நீ திரும்பி போடாத அப்பம். அல்லேலூயா. பைபிள் எப்ராஹிம் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா காட்டு கழுத. எப்ராஹிம் யாரா? காட்டு கழுத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? இது கழுத, இது பொதி சுமக்கிறதுக்கு தான். மற்றபடி அதுக்கு வந்து என்ன இல்லை, புத்தி கிடையாது. கைதிகளை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்களேன். கழுதை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குதா? கழுதை பொதி சுமந்துட்டு அதை போய் எங்க போய் நிப்பாட்டணுமோ அங்கே நிறுத்திட்டு அதை கயிறு கட்டி நிப்பாட்டுவாங்களாம். அதுக்கு முன்னாடி தீவனம் போட்டால் அதை சாப்பிட்டாராம். ஏன் சாப்பிடாதான் தெரியுமா? நிறுத்தினா கூட அது மனசுல என்ன நினைச்சுக்குமா? நாம இன்னும் பொதி சொந்தம் இருக்கிறோம், வெயிட்டு சொந்தம் இருக்கிறோம் நினைச்சுக்குமா? அதனால அந்த கழுதுக்காரன் என்ன பண்ணுவான்னா, கழுதுக்கு சொந்தக்காரன் ஒரு கல்லை கொண்டு வந்து கழுது கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒத்துக்கு போடுவானா. அப்போதான் அது மனசு திருப்தி அடையுமா? நம்ம சொந்தம் வந்தது, இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுல வாய் வைக்கணும். அல்லேலூயா. புத்தி இல்லாத கழுது. ஆமென். அது என்ன நினைக்குது? பொதி இறக்கிட்டாலும் வெயிட்ல இறக்கிட்டாலும் நாம பருவ சமுதிரத்து தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிச்சு பாருங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிக்க போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வந்து மிதமிஞ்சி போற, அதனால நீ வெளியே ஓடக்கூடாது. அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரா? முள்வேலி போடுற. சொல்லுங்க, என்ன வேலி போடுறாரு? முள்வேலி போடுறாரு. மாட்டுக்கு போடுறாரு. இந்த அடங்கா மாடு என்ன பண்ணுது? முள்வேலி தாண்டியும் ஓடுது. யார் இந்த அடங்கா மாடு? ஒத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் தான். அல்லேலூயா.
முள்ளுவேலி போட்டு அடங்காததுனால, எகிரி குதிக்கிறதுனால இப்ப அடுத்த வார்த்தை என்ன பண்றீங்க? மதிலை எழுப்புவேன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? முள்ளுவேலி போட்டாவே எகிரி குதிச்சு ஓடுறீங்க, அதனால உனக்கு என்ன பண்றேன்? மதில் சுவர் போட்டு கட்டுறேன், காம்பவுண்ட் சுவர் போட்டு கட்டுறேன். அப்ப கூட இஸ்ரவேல் என்ன பண்ணலையா? அலையும் மீறி எகிரி குதிச்சு ஓடுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சில தவறு செய்யும் போது உன்னை மட்டாய் கர்த்தர் தண்டிக்கிறார். தண்டிக்கும் போது மட்டும் என்ன பண்ற? நான் செஞ்ச தப்புனால்தான் இந்த கலவையில கர்த்தரை நான் அனுபவிச்சாரு, என்னுடைய குறைகள் நிமித்தமா தான் இந்த சிகிச்சை எனக்கு கிடைத்தது, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு உணர்ற. ஆனாலும் நீ என்ன பண்ண மாட்டேன்ற? திருந்த மாட்டேன்றியா? ஒரு அலையிலேயே சொல்லி பார்க்கலாம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முள்ளுவேலி போட்டாரு, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன போடுறாரு? காம்பவுண்ட் சுவர் போடுறாரு. அது மீறி தாண்டி ஓடிட்டே இருக்கிறார். தேவஜனமே, இந்த காலங்களில் கர்த்தருடைய அன்பின் கைதுகளை அவருடைய கட்டி இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பின் கயிற்றுக்குள்ளாக நீ வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கட்டி அரவணைக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு சீக்கிரமாக பதில் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாத அந்த வார்த்தைப்படி ஒரு நம்பிக்கை தகுந்த பலன் தரப்போகிறார். எல்லாரும் எழுதி இருப்போமா? எல்லாரும் எழுதி நின்று கண்களை மூடி கர்த்தர் காலையில் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்குரியாய் நம்முடைய ஆண்டு நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. We praise the Lord. எல்லாரும் எழுந்து இருக்கிற இடத்துல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்போம், உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்போம், உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த காலைகளில் முழு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரதர் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலைகளில் ஆவியான உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பினால் அவர் அமர்ந்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் தாங்குறதுன்னா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யப்படி காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் கண்களை மூடி மிக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகவெல்லாம் கூட செல்லுது. கல்விதத்தை மிக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகவெல்லாம் கூட செல்லுது. என்னோடு வருவார், அது போதும் என்பார்களே. கல்விதத்தை என்னோடு வருவார், அது போதும் என்பார்களே. விசேஷித்தவர் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன்
வருவார் அதுபோதும் என் வாழ்விலே என் தேவன் தந்தாரே நல்ல மகான அபிஷேகமே என் தேவன் தந்தாரே நல்ல மகான அபிஷேகமே என் தேவன் தந்தாரே நல்ல மகான அபிஷேகமே என் தேவன் தந்தாரே கர்த்தருடைய அபிஷேகத்தில் வல்லது இப்பொழுது ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊற்றுகப்பா ஆவியானவர், ஊற்றுகப்பா ஊற்றுகப்பா ஊற்றுக 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 ஆவியான வல்லமை ஆவியான வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மேல் இறங்குவதாக, ஒவ்வொரு மேல் ஊற்றுவீராக, ஒவ்வொரு தொட்டு நிரப்புவீராக. ஆவியான பலத்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், பலத்த அபிஷேகம் இறங்கட்டும், நமக்கடிகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும், கட்டுகளை அடிக்கிற வல்லமை இறங்கட்டும், வெற்றிலை வல்லமை இறங்கட்டும், விடுதலின் அபிஷேகம் இறங்குவதாக. பரிசுத்தாவி ஒவ்வொரு தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை தாரும், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை தாரும், இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை செய்வீராக. Hallelujah, 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 hallelujah. தேசத்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக மனுஷன் இந்த காலை ஆராதனையில் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துணிக்கிறோம். தகப்பனே, இந்த காலங்களில் கூட சுவாமி அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்ற வார்த்தையின்படி கதாவே எங்களுக்கு ஸ்தோத்திரமுடைய அன்பிடம் ருசி பார்த்தவர்கள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன் இந்த வாழ்க்கையில தாமதமான அற்புதம் எங்கள் ஜெபங்களுக்கு ஏன் தாமதம் ஆகிறது, எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு ஏன் தாமதம் ஆகிறது என்று சொல்லி கர்த்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. கடந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அந்த தனித்தனியாக பேர் குடும்ப ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்தும் வருகை மட்டும் நினைத்தது கை கொடுப்பது விஷயம் மங்காத மாறாத நிறைய பிரசனம் வல்லமை ஒவ்வொரு ஆளுகை செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் பார்த்து பெருமையாக்கி பொற்பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். கனம் துணி மகிமையெல்லாம் அவங்களுடைய நாமத்தை செலுத்துகிறோம். மீன்பரட்சிகளும் ஆகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சென்று சுகமாய் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வராதவர்களையும் பரவாதே. மூன்றலே சொல்லும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வாழ்த்து தெரிவிங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.